இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இப்பேற்பட்ட தவறு செய்யக்கூடாது என்பதற்காக இவங்க அனைவரையும் அக்னி கம்பத்தில் பிடிச்சி சேர்த்து விட்டோம். உயிர் அனைத்து பிடிச்சு விட்டோம். இப்போது யார் உயிரை கவர வேண்டும்? பார்க்கிறேன் பிரபு. மதிவதனாபுரி நாடு அந்த நாட்டு மன்னன் பேர் ராஜேந்திர மன்னன். அவனுடைய மகன் ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன் சிவமணி. அவனுக்கு உயிர் வெள்ளிக்கிழமை இரவு 8:45 மணிக்கு அவனுடைய உயிர் முடிய போகிறது. பிடிக்க வேண்டும். இன்றைய தினம் அவருடைய உயிரை பிடிக்க வேண்டும். இருந்தாலும் ஒரு நாடால பிறந்தவன், நாட்டு மன்னனுக்கு ஒரே மகன். அப்படி இருக்கும்போது அவனுடைய உயிரை பிடிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். இருக்கிறதா? உண்மைதான் பிரபு. அவருடைய ஆட்காலம் முடிந்து விட்டது. 8:45 மணிக்கு ஆட்காலம் முடிந்து விட்டது. மதுரவாதனாபுரி நாட்டை ஆளக்கூடிய ராஜேந்திர மன்னனுடைய மகன் சிவமணி. சிவன் அருளால் பிறந்தவன். ஆகையால் அவனுக்கு சிவமணியின் பெயர். அப்படி இருக்கும்போது அவனுடைய உயிரை பிடிப்பது என்னுடைய கடமை. ஏனென்று கேட்டால் கடமையிலிருந்து ஒருபோது நான் தவறக்கூடாது. ஏனென்று கேட்டால் என்னுடைய சிரசுக்கு மேலே மயிர் இடம், அதாவது ரோமத்தால் பெரிய ஒரு மலை தொங்கு கொண்டிருக்கிறது. என்னுடைய சிரசுக்கு பாதத்துக்கு நான் அமர்ந்து கொண்ட சிம்மாசனத்துக்கு அக்னி ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. தக தக தகவனு நான் தவறு செய்கின்ற பட்சத்தில் அந்த மலையுடைய சிரசின் மீது விழுந்து இந்த அக்னி ஆற்றினுடைய உயிரே போய்விடும். அப்படி இருக்கும்போது சிவமணி உயிரை கவர்ந்து வர வேண்டும். நடுக்கடலிலே இரும்பு கோட்டை அமைத்திருக்கின்றேன். இந்த இரும்பு கோட்டையில் அக்னி சோலை வீசுகிறேன். அக்னி சோலை வீசுகின்ற நேரத்தில் யாரும் உங்களை நெருங்க முடியாது. உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது. அப்பா, நான் பார்த்துக் கொள்வேன். நீங்கள் ஆர்வம் கூறுகிறீர்கள், ஆனால் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் என் மனதே வேதனை இருக்கிறப்பா. அப்பா, அனந்தால காரணம் உன்னை விட்டு பிரிய வேண்டும், எதற்காக வாழ வேண்டும்? அப்பா, பிறந்த உடனே இருந்து விட்டார் கிடையாதப்பா. அப்பா, தெரியவில்லையப்பா. அப்பா, இறைவன் இருக்கின்றானா? மனிதனுக்கு அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கின்றான்? அவன் எங்கே வாழ்கின்றான்?
சிவமணி உயிர் இப்போது இவனுடைய உடலை விட்டு பிரிய போகுது. யமன் வந்திருக்கேன். ஆனால் இப்போது பார்த்தால் இவன் உறங்கிக் கொண்டிருக்கான். உறங்கிக் கொண்டிருக்கும் போது மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, கொல்லக்கூடாது. இப்போது இவனுடைய இருதயத்தை இப்போதே துடிதுடிக்க வைக்கிறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி. அப்பா எப்படி வந்துட்டேனப்பா சிவமணி தெரியுதாப்பா எங்களுக்கு தெரியவில்லை. உனக்கு தெரியலையா எங்களுக்கு யாரும் தெரியும். பிடிக்கிறப்பா, பிடிக்கிறப்பா. சிவமணி, அண்ணனோ தன்னுடைய மகனை இரும்பு கோட்டைக்குள்ள பத்திரமா வைத்திருக்கிறோம். யமன் உயிரை கவர மாட்டான் என்பதற்காக மன்னன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான். சிவனுடைய உயிர் பிடித்து விட்டு விடலாமா? விடவே கூடாது. இப்போதே உடைய உயிரை யமனாக இழுத்து செல்கிறேன். சிவமணி, 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 உன் தந்தை அழைக்கிறேன். சிவமணி, கேட்கு. நான் என்ன செய்வேன் ஆண்டவா, இறைவா? என் மகன் உயிர் பிரிந்து விட்டதே, என்னை விட்டு பிரிந்து விட்டானே சிவமணி. சிவமணி, முத்தமிழ் ரத்தினமே, என் சித்த கூடல் சித்திரமே, அட்டமொழி பெட்டகமே, எங்கள் அரண்மனை கிளியே. பிரிந்தாயோ மகனே சிவமணி, எங்கே சென்றாய், எங்கே சென்றாய், என்னையும் ஏங்க விட்டு எங்கே சென்றாய்? சிவமணி, ஜோசியர் சொன்னதை கூட நான் நம்பவில்லையோ. உன்னை எப்படியாவது காப்பாற்றி உனக்கு திருமணத்தை செய்து கண்கூட பார்க்கணும் ஆசைப்பட்டவன் உன் தந்தை ராஜேந்திர மன்னன். ஆனால் உன்னை விட்டு விட்டேன், என்னை விட்டு பிரிஞ்சு விட்டான். தந்தையை பிரிஞ்சு விட்டு எங்கே சென்றாய் மகளே, எங்கே சென்றாய்? இனி உன்னை நான் எப்படி அழைத்து போகிறேன்? ஐயா, யாருக்கு? ராஜேந்திர மன்னா, எங்கே எடுத்து செல்கின்றாய்? என் மகளை அரசாங்க ரீதிப்படி தகனம் செய்வதற்காக எடுத்து செல்கிறேன். ராஜேந்திர மன்னா, உன் மகனுக்கு திருமணம் நடந்து விட்டதா? இன்னும் திருமணம் நடக்கவில்லை. திருமணம் ஆகாத பிணத்தை எரித்தாலோ உதைத்தாலோ அவனுடைய ஆவியானது அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்க வேண்டும். அவனுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் இப்பொழுதே. என் மகன் உயிர் பிரிந்து விட்டதே, எப்படி என் மகனுக்கு நான் திருமணம் செய்து வைப்பேன்? ஓ, உயிரோடு இருப்பவர்களுக்கு பெண் கொடுக்க முன்வரவில்லை. உண்மை. இறந்து விட்ட பிறகு யார் பெண் கொடுக்க முன்வர் என்று உனக்கு யோசனை?
யார் பெண்? மன்னா, உடைய நாட்டிலே பேர்வாய் ராஜ்யமும் 10 லட்சம் பணமும் கொடுப்பதாக பறைசாற்றி எத்தனையோ பேர் சித்தனை கொடுமையால வரதட்சணை கொடுமையால வாடி வதை கொண்டிருக்கிறார்கள். உடைய மகனுக்கு பெண் கொடுக்க முன் வருவார்கள். எடுத்துச் செல். அப்படியா? என் ராஜ்யத்திலே பாதியும் பொன் பொருளும் அள்ளி கொடுத்தால் என் அருமை மகனுக்கு பெண் கொடுப்பார்களா? இது நடக்குமா? எட்டு பார்க்கின்றேன். அண்ணா, அது மட்டுமல்ல, உன்னுடைய மகனை துர்நாற்று வீசும் என்றால் இடுகாடு சுடுகாட்டிலே ஒரு குடில் அமைத்து அவன் மீது அத்தர் புணுகு ஜவ்வாது வாசனை திரவியத்தை போட்டுக் கொண்டு வந்தால் நறுமணமே வீசிக் கொண்டிருக்கும். எடுத்து தள்ளி போய் நான் அப்படியே செய்கிறேன். யாருங்க? யாருங்க? மதிவதனாபுரி நாடு சென்று ராஜேந்திர மன்னன் அவருடைய உயிர் சிவமணி உயிர் பிரிந்து விட்டது. இனி யார் உயிரை பிடிக்கும் என்பதற்காக வந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் சித்ராபுத்திரை அடுத்து கேட்டால் யார் உயிரை கவரலாம் என்பது சொல்லிவிட சித்ராபுத்திரா சொல்லிய பிரகாரம் சென்றேன். சிவமணி உறங்கிக் கொண்டிருந்தான். பக்கத்தில் மன்னனும் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். அப்போது உறங்கிக் கொண்டிருக்கும் போது மனிதனை பிடிக்க கூடாது என்பதற்காக தட்டி எழுப்பி அவனுக்கு இருதயம் பண்ணி அவருடைய உயிரை பிடித்து விட்டேன், கவர்ந்து விட்டேன். அவருடைய உயிரை சொல்லிய பிரகாரம் அனைத்து முடிந்து விட்டது. சொல்லிய வேலையில் கடமையில் கண் கண்காணாமல் தவறு செய்திடாமல் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் கண் கலங்குகிறாய்? பிரபு, தவறு நடந்து விட்டது பிரபு, தவறு நடந்து விட்டது. தவறா? உண்மைதான். என்னுடைய படைப்பிலா? உண்மைதான். உங்களுடைய படைப்பிலா? ஆமா பிரபு. என்ன தவறு? அப்பேற்பட்ட தவறு. அதாவது தந்தனக்காவு தாம் தடிக்க ஆடி நாட்டில பார்த்ததால அந்த சந்தோஷத்தில் சிவமனுடைய உயிர் சனிக்கிழமை இரவு 8:45 மணிக்கு பிரிவுடைய உயிரை வெள்ளிக்கிழமை சொல்லிவிட்டேன். ஒரு நாள் சொல்லிவிட்டேன் பிரபு. சனிக்கிழமை போக வேண்டிய உயிர் வெள்ளிக்கிழமையே சொல்லிவிட்டாயா? உண்மைதான் பிரபு. இப்பேற்பட்ட தவறு செய்யலாமா? இருந்தாலும் நான் இப்பேற்பட்ட தவறை உனக்கு தவறுக்கு நான் துணை போயிருக்கிறேனே. அப்படி இருக்கும்போது எனக்கு மேலே இருக்கக்கூடிய மும்மூர்த்தி இருக்கிறார்களே, அவங்க என்னுடைய என்ன செய்ய வேண்டும்? சரி, இந்த தவறு உனக்கு எனக்கு தான் தெரியும், மற்றவர் யாருக்குமே தெரியாது. இப்போது ஒரு பஞ்சாச்சாரம் கொண்டு வா. அந்த பஞ்சாச்சாரத்திலே அவனுடைய உயிரை பத்திரமாக வைத்துக்கொள். அப்போது எப்போது அவனுக்கு நேரம் வருகிறதோ அப்போது அவனுடைய உயிரை கவர்ந்து விடலாம். பஞ்சாச்சார பெயருக்கு அடைத்து வைத்து விடுவோம். அடைத்து விடுவோம். ஏனென்று கேட்டால் அவன் உயிர் யமலோகம் போகக்கூடாது. யமலோகம் போய்விட்டால் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்வார்கள் யமதர்மன் தவறு செய்து விட்டான், சித்ராபுத்திரன் தவறு செய்து விட்டான் என்று. இதை தெரியக்கூடாது என்பதற்காக அவனுடைய உயிரை ஒரு பேழையில் அடைத்து வை. பாதுகாப்பு வைத்திருக்கிறேன். பிறகு நடப்பது என்னவென்று பார்க்கலாம். இப்ப தவறு இனி செய்யவே கூடாது. செய்ய மாட்டேன் பிரபு. இடுகாடு என்ற வாசனை திரவியங்களெல்லாம் போட்டு என் மகனுக்கு எந்தவித பாதகம் வராமல் பாதுகாத்து. அது மட்டுமல்ல, இங்கே ஒரு பேர் மேலே அமைத்து இவனை எந்த வகையில் பாதுகாக்க வேண்டுமோ என் மகனை பாதுகாக்க வேண்டும். இவனுக்கு திருமணம் நடக்கும் அந்த பெண் வரும் வரையில் இவனுக்கு எந்தவித வாதமும் ஏற்படக்கூடாது. கொலை தண்ணீர் பரவசமாய்
மன்னருக்கு இரண்டாவது மனைவியாக பசந்திரா என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். அது மட்டுமில்லை, அவருக்கு இருப்பது முதல் தார மனைவி. அவளுடைய பேரு அமராவதி. அந்த பாவி இருந்து விட்டா. அவள் இருப்பது ஒரு மகள். அந்த மகளை என் காலில் கட்டிட்டு போயிட்டாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் என் காலை சுத்தி 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 வரா. அதெல்லாம் போகட்டும். ஏண்டா பையா, அப்படி என்னடா கால தாமதம் என்ன கேக்குற? கேட்கல, ஊர்ல கேக்குறாங்க. அம்மா நான் திருப்பதிக்கு போயிருந்தேன். திருப்பதியா? எதுக்குமா? தெலுங்கு கத்துலாண்டு போயிருந்தேன். தெலுங்கு? தெலுங்கு கத்துல போயிருந்தேன். தெலுங்கு கத்து போயிருந்தியா? நீ கத்துக்கினியா? நான் கத்துக்கினேன். ஏண்டா எனக்கு கொஞ்சம் சொல்லி குடுறா. உனக்கு சொல்லி குடுறா. நான் எந்த வார்த்தை சொன்னாலும் அது பக்கத்துல லூ போட்டு பேசணும். லூ? ஆமா, லூ போட்டு பேசணும். ஆமா. நீ எந்த வார்த்தை சொன்னாலும் பக்கத்துல லூ போட்டு பேசணும். ஆமா. சரிப்பா. இது என்னது? எது? இந்த லைட். அது கூட லூ போட்டா? லூ போட்டா லைட் லூ. ஏமா அது என்னது? இது மிருதங்கம். அது கூட லூ போட்டா? மிருதங்கம் லூ. ஏமா இது என்னது? பெட்டி. அது கூட லூ போட்டா? பெட்டி லூ. ஏமா இது என்னது? சரி. அது கூட லூ போட்டா? சரி லூ. ஏமா இப்பதான் தெலுங்கு கத்துக்க உள்ள வர போறேன். யார் நானு? ஆமா. சொல்றடி. ஏமா கத்துக்கிற இது என்னது? கண்ணி. அது கூட லூ போட்டா? கண்ணு லூ. ஏமா இது என்னது? மூக்கு. அது கூட லூ போட்டா? மூக்கு லூ. ஏமா இது என்னது? வாய். அது கூட லூ போட்டா? வாய் லூ. ஏமா நீ கிட்ட வர போற பாயிண்ட்க்கு. என்னடா சொல்ற? ஏமா இது என்னது? இது நெஞ்சி. அது கூட லூ போட்டா? நெஞ்சி லூ. ஏமா இது என்னது? இதோ தெரியா? இதோட தெரியா? அது என்னது? என்னது இது? துணி. பாவாடை. பாவாடை. அது கூட லூ போட்டா? பாவாடை லூ. ஏமா இப்ப தெலுங்குல போலாமா? இதுதான் சொல்றேன், இதான் தெலுங்கு. இப்ப சொன்ன தெலுங்கு. ஆமா. ஏமா ஏமா இது என்னது? பூவு. அது கூட லூ போட்டா? பூ லூ. என்னது? சரி. தப்பா நினைக்காதே அம்மா. இது பேர் என்ன? என்ன பூ விடாது? ரோஸ் பூ விட. புஷ்பம். புஷ்பம். அது கூட லூ போட்டா? புஷ்பலு. இதான் தெலுங்கு. அது பெரியாச்சி மரா தெலுங்கு. சனிமே. நான் காலத்துல தெலுங்கு சொல்லி கொடுத்தாங்க. தெலுங்கு. ஒரு போய் கத்துக்க மாட்டாரா திருப்பதி போய்? அம்மா அம்பேல பத்தி ஜெயிச்சு போறாங்க. சரி ஏண்டா? நான் அப்படி ஏண்டா சக்கல்தி பெத்து போட்டு போனாலே அது எங்கடா வாழை காணோம்? டேய் வீட்டு வேலை அப்படியே இருக்குது. அந்த பொலியர் பாருடா எப்படி இருக்குது. இந்த காலத்து பசங்க தூங்கி எந்த போதும் வீட்டு வேலை எப்படி செய்யறாங்க? தண்ணி தெச்சு கோலம் போடுறாங்க. எப்படி எவ்வளவு குப்பை கோலமா இருக்கு. அப்படி எங்கடா கூப்பிடுறாங்களே கூப்பிடுறேன். கூப்பிடுறாங்களே பத்மாஜி.